திருப்பதி சார், சென்னை எவ்வளவு அழகா இருக்குப்பா. அழகா ஆக்கியிருக்காங்க சார். சார், இப்ப நம்ம போறது மவுண்ட் ரோடு. நீங்க மட்டும் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி பீச் ரோடையும் உங்களுக்கு காட்டுறேன். என்ன மவுண்ட் ரோடு பீச் ரோடு? ஏன், அதான் அதோட பேரு. முதல்ல மவுண்ட் ரோட அண்ணா சாலைனும் பீச் ரோட காமராஜர் சாலைனும் சொல்ல கத்துக்கோ. என்ன சார் இவ்வளவு பக்காவா சொல்றீங்க? நீங்க சென்னையா? ஆமா. நான் கூட சென்னை தான் சார். ஸ்பென்சர் தாண்டிட்டோம். ஏய் சூர்யா சார், அந்த ஆளு உங்களை கூப்பிடுறாரு சார். எப்படிடா இருக்க? டேய் நாகேந்திரா, நீ எங்கடா இங்க? யார் சார், உங்க கிளாஸ்மேட்டா? டேய் சிக்னல் பாஸ் ஆயிடுச்சு. டேய் வண்டி ஓரமா நிறுத்து. சரி, என்ன ஃபாலோ பண்ணு. சேஞ்ச் நீ வச்சுக்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனா முடிவெட்ட காசு இல்லாம இருக்காரு போல இருக்கு. வாடா பாவலனே. என்னடா இங்க? எனக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்குடா. அதுவும் ஃபாரஸ்ட் ஆபீசரா. நாளைக்கு தான் ரிப்போர்ட் பண்ண போறேன். சரி, நீ என்ன பண்ற? ஏதாவது ஆண்டு விழாவா, திறப்பு விழாவா, இல்லனா சம் டிபேட்? பெண்ணுரிமை கருத்தரங்கம், அதுக்காக வந்திருக்கேன். சரி, நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வா, எங்கேயாவது ஹோட்டல் போய் சாப்பிடலாம். இன்னைக்கு வேலையா போறேன். வரப்போற ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஓ, என்ன ஞாயிறு போட்டுறதும் ஞாயிறு போட்டுறதும். என்னது ஞாயிற்றுக்கிழமை முடி வெட்ட மறந்துட்டீங்களா? பரவாயில்ல சார், அடுத்த ஞாயிறு வெட்டுங்க. ஞாயிறு போட்டுறதும். ஓ, ஞாயிறு போட்டுறதும். சார், சிலப்பதிகாரத்துல சூரியனை ஞாயிறுன்னு தானே சொல்லுவாங்க. ஒரு டிரைவரா இருக்க நீ எப்படி சிலப்பதிகாரம் படிச்சிருக்கியா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? திருக்குறள், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, தொல்காப்பியம், ஐங்குறுநூறு, பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, மணிமேகலை, வளையாபதி, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, பரிபாடல், 11 கீழ்கணக்கு, நற்றிணை, இந்த மாதிரி எல்லாத்தையும் படிக்கணும் தான் சார் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பன் என்ன வன இலாக்காவில டிரைவர் ஆக்கிட்டான் சார். அடா பாவிகளா, போயிட்டீங்களா? மேயாதமா. என்ன திருப்பதி, இன்னைக்கு ஒரே குஷி? பின்ன நமக்கு புதுசா ஒரு ஆபீசர் வந்துட்டார்ல. பழைய ஆபீசர் போயிட்டாருன்னு அவ்வளவு சந்தோஷமா உனக்கு? ஆமா, இவர் முன்னாடி இருந்த ஆபீசர் மாதிரிலாம் இல்ல. ஜொலிக்கிற சூரியன் மாதிரி சொக்கத்தங்கமா இருக்காரு. அவர் பேரு? அன்பு 3 எழுத்து, பண்பு 3 எழுத்து, நேர்மை 3 எழுத்து. அவர் பெயரும் சூர்யா 3 எழுத்து. ஐயோ, சார் வந்துட்டாரு. சார், இவங்க தான் சார் நம்முடைய மெயின் ஸ்டாஃப். இவங்க தான் திருப்புர சுந்தரி, அக்கௌண்ட்ஸ்லாம் அப்பப்ப திருப்புவாங்க. இவங்க தான் கணக்கு கமலா, மரம் செடி கொடி கணக்கெல்லாம் அத்துபடி. இவங்க மேட்டர் மாலா. சாரி சார், அக்கௌண்ட்ஸ் மேட்டர்லாம் அவங்க தான் பாத்துக்குவாங்க. இவங்க தான் இந்த ஆபீஸ்ல ஆல் இன் ஆல். செடி கண்ணு நடுறதுல இருந்து கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ற வரைக்கும் எல்லாம் இவங்க தான். பேரு மேகலா சார். என்ன படிச்சிருக்கீங்க? போஸ்ட் கிராஜுவேஷன். அப்பா என்ன பண்றாரு? எத்தனையோ புலிசிங்கம் இன்னைக்கு வயிறார சாப்பிடுதுன்னா அதுக்கு காரணம் அவங்க அப்பா தான். புரியலையே சார். அவங்க அப்பா தான் வண்டலூர் ஜூவில் புலி சிங்கத்துக்கெல்லாம் ஃபுல் மீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல வந்தேன். ஏழப்பட்ட குடும்பம் சார். ஆனா இந்த பொண்ணுக்கு IAS படிக்கணும்னு ஒரே ஆசை. அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஆசைதான். ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இந்த காலத்து பெண்கள் வீரமா சேவை செய்யணும். ஆண்களுக்கு ஈக்குவலா நீங்க IPS ஆனா நல்லா இருக்கும். IPS ஆனா நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க SMS, MMS இதுல தானே பிஸியா இருக்குதுங்க. இருந்தாலும் உங்க ஆசீர்வாதத்துல இந்த பொண்ணு IAS IPS ஏதோ ஒரு S படிச்சு இந்த ஆபீஸை விட்டு S ஆயிட்டா நல்லா தான் இருக்கும். எஸ், என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க் யூ. அப்ப 2 பேரும் ரூமுக்கு போயிடலாமா? உங்க ரூமுக்கு நம்ம 2 பேரும் போயிடலாமான்னு கேட்டேன். ஐயா வாங்க ஐயா, ரூமை காட்டுறேன். முதல்ல ஒரு நல்ல வரை இந்த சிம்மாசனம் சுமக்க போது உட்காருங்க சார். இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஒரு ரவுண்டா? உங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கா சார்? நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். அந்த ரவுண்டா? லாஸ்ட் மந்த் எவ்வளவு சந்தன மரத்தை வெட்டினீங்க? 130 சந்தன மரம். சார், ஓட்டைக்குள்ள பார்த்தது போதும், காட்டுக்குள்ள யார் வரான்னு பாருங்க. வாமா வீரமங்கை வேலுநாச்சியாரே, உனக்கு படிப்பை விட நடிப்பு தான் நல்லா வருது. நீ பேசாம IPS படிப்பை நிறுத்திப்புட்டு மேக்கலான்ற பேரை மேக்கலா ஸ்ட்ரீன்னு மாத்திக்கிட்டு AVM ஸ்டுடியோக்குள்ள நுழைஞ்சேன்னு வையேன், உன்னை வச்சு வைஜெயந்தி IPS Part 2 எடுப்பாங்க. உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நான் தான் மாட்டினேனா? நீ மாட்டலமா, உங்ககிட்ட தான் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. யாரு? நம்ம ஆபீசர் சூர்யா. டிராமா பார்த்ததுல இருந்து ஓம் புராணமா தானே இருக்குது. இட்லி வேகலையான்றதுக்கு பதிலா இட்லி மேகலையான்னு கேக்குறாரு. வன இலாக்காவில காட்டு தீ பத்துதோ இல்லையோ, காதல் தீ நல்லா பத்துதுடா. சார், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பேப்பர் கொடுக்குறீங்களா? ஒரு மேட்டர் பார்த்துட்டு தரேன். கோயில் நகைகள் கொள்ளை, அர்ச்சகரை போலீஸ் தேடுகிறது. என்ன அநியாயம்டா இது?
சாமி மேலே கைய வச்சிட்டானே. கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது அப்படின்னு அன்னைக்கே சொன்னாரே. யார் சார் சொன்னது? தலைவர் தான். தலைவர். ஐயோ கசகசன்னு இருக்குது. அந்த ஃபேனை யாராவது திருப்பி விடுங்கப்பா. என்னடா இது? இந்த போட்டோல இருக்கிறது நீதானா? ஆமாங்க சார். ஓ நியூஸ நீயே படிச்சுக்கிட்டு இருக்கியடா. ஏன்டா இப்படி? சார் நான் கோயில் அர்ச்சகர் தான் சார். ஆபரேஷன் பண்ணல நான் 6 மாசத்துல போயிருவேன்னு டாக்டர் சொன்னாங்க சார். அதனால ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு ஆண்டவன் நகையில கைய வச்சுட்டு இப்படி 6 வயசுல ஆளுகிறேன் சார். என்ன காட்டி கொடுத்துறாதீங்க சார். சரி விடு. மத்தவன்லாம் சாமி கிட்ட கேட்பானுங்க. நீ அவர் கூடவே இருக்கிறதுனால ஒரு உரிமையில கைய வச்சுட்ட. மனுஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானே சாமி. வரட்டா? சார் சார் என்ன? உங்களை பார்த்தா வளர வாய்நாட்ட தெரியுதுங்க சார். உனக்கும் தெரிஞ்சிருச்சா? யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க சார். சரி ஓகே, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சார் கையில் அடிச்சிங்கன்னா அழிஞ்சு போயிருங்க. என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. தலையிலையா? சத்தியம் வலிக்கு விழுந்து செத்துருமேயா. பரவாயில்லைங்க சார், அடிங்க. சரி ஓகே. யார்கிட்டையும் உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். என்ன இது? நவத்துவாரத்துல இருந்தும் ரத்தம் வந்துகிட்டு இருக்குதே. ஆஹா, 6 மாசத்துல போக வேண்டியதே 5 நிமிஷத்துல அனுப்பிச்சு விட்டேனே. அட ஹேய் நாங்க சார். இல்லையா? என்ன வண்டி அங்கங்க தட்டி பாக்குற, அமுக்கி பாக்குற? வண்டியை வாங்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் விக்கிறது இல்ல, இது கவர்மெண்ட் வண்டியா? சார் கட்டையை ஏத்திக்கிறேன் சார். கட்டையா? ஓஹோ, வனத்துறையின உடனே கட்டை ஏத்தலான்னு பாத்தியா? அதெல்லாம் பெரிய பெரிய லாரியில தான் ஏத்தணும். இது சைஸ் சிறுசு, இதுல ஏத்த முடியாது சார். ஒரே ஒரு கட்டை தான் சார். ஒரே ஒரு கட்டையா? சார் ரொம்ப யோசிக்காதீங்க சார். நான் பணம் வேணா தரேன். இங்க ஏறிக்கினு அந்த வேலை இறங்கிறேன் சார். பணம் தர்றீங்கறியா? சார் சரி, கட்டை சைஸை பார்த்து தான் நான் முடிவு எடுக்க முடியும். ஏன்னா வண்டி தாங்காது. சரி சரி, நீ கட்டையை தூக்கிட்டு வா. ஒரு நிமிஷம். என்ன கட்டை? ஏய், கட்டை கட்டைன்னு இதத்தான் சொன்னியாடா? ஆமா சார், வைரம் பாஞ்ச கட்டை. நீ யாரா? நான் தான் சார் வைரம். வைரம் பாஞ்ச கட்டை, வைரம் பாஞ்ச கட்டைங்கிறது இதுதானா? டேய், நீ பாஞ்ச கட்டையெல்லாம் நான் வண்டியில ஏத்த முடியாதுடா. டிபார்ட்மெண்ட்ல என் வேலை போயிரும்டா. வேலை போனா போது சார், என் கூட வாங்க. கட்டை பிசினஸ் பண்ணலாம். செம்ம வருமானம், டாக்ஸ் ஃப்ரீ. எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டான். அடி செருப்பா. பிச்சு புடியும் பிச்சு. மரம் வளர்த்தா மழை வரும். இந்த மாதிரி கட்டையை வளர்த்தா எய்ட்ஸ்லாடா வரும். தூக்கி நான் விட்டுடுவேன், துணைக்கு நானும் வந்துடுவேன். கோபகார மாமா. ஏய் கிழவி, இங்க வா. மூட்டையில என்ன காமி? மூலிகை சாமி. மூலிகையா? தன்னந்தனியா காட்டு பகுதியில சுத்திக்கிட்டு இருக்கிற? சிங்கம் புலி கரடி ஏதாவது கடிச்சா என்ன ஆகுது? வயசான காலத்துல செத்தா என்ன, வாழ்ந்தா என்ன, வாரி போடுற உடம்பு தானே. வாரி போடுற உடம்பு உனக்கு. எங்களுக்கெல்லாம் நாரி போற உடம்பாயிரும். டிபார்ட்மெண்ட்ல எங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏறி உட்காரு. போற போக்கில் இறக்கி விட்டு போறேன். வா, போடு, உள்ள போடு. பாட்டி, உன் பேர் என்ன? என் பேரு கலாவதி. கலாவதியா? கலாவதி ஆகிற நேரத்துல கலாவதின்னு ஒரு பேர். தம்பி, அந்த கம்பியை தாண்டி என்ன விட்டுடுப்பா. அங்கதான் எனக்கு ஆப்பு இருக்கு. என்னையா? கிளவி கீழே இறங்க, உன்னை செக் பண்ணணும். ஏய், யாரு வண்டி இது? டிபார்ட்மெண்ட் வண்டி. இந்த கிழவி என் பேசஞ்சர். பார்த்தா தெரியல, திருப்பதியா? சாரி சார். கேட்ட தூக்கியா? சீக்கிரம் தூக்கி விடியா. ஏ ராசா, நல்லா இருப்ப. பரவாயில்ல கிழவி, நீ ஊருக்கே மூலிகை வைத்தியம் பாக்குற. உனக்கு நான் இந்த ஹெல்ப் பண்ண கூடாதா? நிறுத்தடா, இறங்கணும். என்ன மரியாதை மண்ண கவ்வுது? அட ஏ கிழவி, என்ன இந்த அத்துவான காட்டுல இறங்கி இருக்கியே? இங்க யாருக்கு வைத்தியம் பாப்ப? வைட்டன் சி. ஐயோ அம்மா, பயலகளா, பணத்தை கொடுத்துட்டு பொட்டடத்தை தூக்குங்கடா. சீக்கிரம் எடு எடு எடு. பணமா? என்னது இது? டகீர்னு வந்தானுங்க, குபீர்னு தூக்குனானுங்க, பகீர்னு ஓடிட்டானுங்க. வெறும் மூலிகைக்கா இவ்வளவு பணம் கொடுக்குறானுங்க? இது மூலிகை இல்லடா, கஞ்சா பொட்டணத்துக்கு முட்டு பணம் ஆகும். கஞ்சாவா? ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் நான் பக்கத்துல இருக்கும் போதே என் கண்ணு முன்னாடியே கஞ்சா விக்கிறியா? நடடி ஸ்டேஷனுக்கு. என்ன பைக்குள்ள கைய விடுற? லஞ்சம் கொடுக்கலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். பணம் இல்லடா, இன்னைக்கு நீ போனடா. ஐயோ பாட்டி, பாட்டி, நீ ஆட்ற ஆட்ல 6 புல்லட்டும் அட் டைம்ல உள்ள போயிரும் போல இருக்குது. ஏண்டா, 25 வருஷமா அந்த ஏரியாவெல்லாம் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கறேன். அப்படியா? வேணா வெள்ளி விழா கொண்டாடுவோமா? வாய பொத்துற. பொத்திக்கிறேன். ஏண்டா, டிரைவருக்கும் ஆபீசருக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாம போயிருமா? தெரியும். இப்போ நான் என்ன பண்ணணும்? உள்ள போடா, புதருக்குள்ள. புதருக்குள்ளயா? மதர் வயசுல இருந்துகிட்டு புதருக்குள்ள போ. வாய மூடிட்டு போடா, புதருக்குள்ள. போறேன்.